ஒல்லாந்தர் கால வெளிச்ச வீடு. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் வெற்றிலக்கணி பகுதியில் பழைய ஒல்லாந்தர் காலத்துக்குரியதாக கூறப்படுகின்ற ஒரு வெளிச்ச வீடு காணப்படுகின்றது. இதனைச் சுற்றி சில கட்டிட இடிபாடுகளும் காணப்படுகின்றது. இதனை ஒல்லாந்தர் காலத்து கோட்டையாக கூறுகின்றனர். கடலும் கடல் சார்ந்த அழகிய நெய்த நிலத்தில் சிறிய பற்றைக்காடுகளோடும் மணல் திட்டுக்களோடும் உயர்ந்து காணப்படுகின்றது. அவ்வூர் மக்கள் கோரியடி என்றும் அழைக்கின்றனர். இது அனைத்து ஆட்சியாளர்கள் காலத்திலும் கோட்டையாக பயன்படுத்தப்பட்டதாகவும் கூறுகின்றனர். இங்கு கிணறுகள், பதுங்கு குழிகளுக்கான சிதைவுகள், கட்டிட இடிபாடுகள் என பல அம்சங்கள் அதனைச் சூழ காணப்படுகின்றது. இன்று இது சிதைவடைந்து செல்கிறது. ஆனால் அன்றைய காலத்தில் இதன் பயன்பாடு சிறப்பாக அமைந்திருக்கின்றது. நீண்ட தூர கடல் பயணங்களுக்கு, கப்பல்கள், படகுகளுக்கு அடையாளம் காட்டுவதற்காக பழைய முறையிலான வெளிச்ச கோபுரத்தை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. வடமராட்சி கிழக்கின் ஒரு கேந்திர நிலையமாக இங்குள்ள வெளிச்ச வீடு என்று சொல்லப்படுகின்ற கோரி, அதாவது வெளிச்சம் இல்லாமல் கரையை அடையாளப்படுத்துகின்ற ஒரு கோரி இங்கே காணப்படுகின்றது. அது வெற்றிலக்கணிக்கும் ஆழிவிளைக்கும் இடைப்பட்ட பகுதியிலே அமைந்துள்ளது. இது ஒல்லாந்த காலத்திலே அமைக்கப்பட்ட ஒரு பிரபல்யமான கோரி. இதிலே பழைய காலத்திலே, அதாவது எமது முன்னுள்ள காலத்திலே கப்பல்கள் அல்லது கடலோடிகள் எல்லோரும் இதன் திசையை வைத்து இதன் அறிகுறியை வைத்து கரையை சேர்ந்ததுதான் வரலாறு. இது கப்பலோடிகளுக்கும் மிகவும் பயன்பட்டது. ஏனென்றால் ஆழ்கடலால் வருகின்ற போது இந்த கோரிக்கு கரையாக கப்பலை செலுத்தி இந்த ஆழியவளை ஊடாக சென்று தான் உயர்ந்த கடலுக்கு போவார்கள். இப்படியாக கப்பல்கள் பிரயாணம் செய்கின்ற பொழுதும் மீன்பிடி, அதாவது மீனவர்கள் இதன் அடையாளத்தை வைத்து, அதான் இதன் அறிகுறியை வைத்துத்தான் கரை சேர்ந்தார்கள் பழைய காலத்திலே. பிறகு நவீன காலத்திலே வெளிச்ச வீடுகள், வெளிச்சங்கள், அதில் மின்சாரம் வந்ததன் காரணமாக இதன் தேவை கொஞ்சம் குறைந்துள்ளது. இருந்தபோதும் போர்க்காலத்திலே இதன் இடர்பாடுகளுக்கு இடையிலே சிதைந்து காணப்படுகின்றது. இதை புனரமைத்தரும் இல்லை, புனரமைக்கவும் இல்லை. பழைய நிலையிலே இன்றும் அது அமைந்துள்ளதை காணக்கூடியதாக இருக்கின்றது.
எமது இலங்கை வரைபடத்திலே ஒரு குடாவில், அது குடா கடல் என்று சொல்லப்படுகின்ற அந்த குடாவின் மத்தியிலே அமைந்துள்ளதாலே கடலில் பிரயாணம் செய்கின்ற பலருக்கும் இது பயன்படுகின்ற ஒன்றாக அமைந்துள்ளது. இது ஒரு மேடான நிலத்திலே, அதாவது பள்ளமாக இல்லாமல் மேடான நிலத்திலே அமைந்துள்ளது. அதன் சுற்றுவட்ட பரப்பு, அதாவது 5 மைல் தொலைவில் மரங்களோ செடிகளோ அமைக்கப்படாமல் வெட்ட வெளியாக அமைந்துள்ளது. ஏனெனில் கடலால் பிரயாணம் செய்கின்றவர்களுக்கு அது நேர்முகமாக தெரிய வேண்டும் என்பதற்காக. ஆனால் இப்போது அது மரங்கள் செடிகள் வளர்ந்து மறைக்கப்பட்டு இருக்கின்றது. இதன் வெளிப்பார்வை தெரியாதுள்ளது என்பதை காணக்கூடியதாக உள்ளது. ஆண்டுகளில் இது சுற்றுலா இடமாகவும் பாதுகாக்கப்படக்கூடிய மரபுரிமை இடமாகவும் கருதப்பட்டு பதாதைகள் இடப்பட்டிருக்கின்றன. ஆனால் 2020 அந்த பதாதைகள் எல்லாம் கவனிப்பாரற்று அழிவடைந்திருக்கிறது. காலை நேரங்களிலும் மாலை நேரங்களிலும் இதன் அழகு என்பது தனித்துவமானது. ஒருபுறம் கடலும், சிறு பற்றை காடுகள், மணல் மேடுகள், நீண்ட பாலைவனம் போல அழகிய காட்சி தரும். இந்த இடத்தை சிலர் பேய்க்கோட்டை என்றும் கூறுகின்றனர். இங்கு பேய்கள் உலாவுவதாகவும் சிலர் நம்புகின்றனர். ஆனால் அதற்கு இங்கு எந்த சான்றுகளும் இல்லை. அது வெறும் மூட நம்பிக்கையே. இந்த கோட்டை ஒல்லாந்தர் காலத்தை அடுத்து ஆங்கிலேயர் நீண்ட காலமாக இருந்ததாகவும் கூறப்படுகின்றது. இன்று இது திருத்தப்படாமல் காணப்படுகின்றது. கீழ்ப்பகுதிகள் வெடிப்புகளும், மேல் பகுதியில் சில இடங்களில் ஆலமரங்கள் வேரூன்றி ஓடி நீண்டு செல்கிறது. இதனால் இது வெகு விரைவில் அழிவடைந்து செல்லக்கூடிய வாய்ப்புள்ளது. எனவே இதற்கு பொறுப்பானவர்கள் பாதுகாக்க வேண்டும் என்பது எமது வேண்டுகோள். இவ்வூர் மக்களின் பிரதான தொழிலாக கடற்றொழிலே காணப்படுகின்றது. இதனால் தற்காலத்திலும் கடற்பயணங்களுக்கு அவ்வூர் மக்களால் ஒரு அடையாளமாகவே இதனை பார்க்கப்படுகின்றது. எனவே இதனை ஒரு தொன்மமாகவும் மக்களது தேவை கருதியும் இதனை பாதுகாக்கப்பட வேண்டும்.